இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவில் ஒட்டு கட்டும் முறைகள் குறித்து பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஹான்ஸ்ரோவர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம். நான் முனைவர் சங்கீதா, ஹான்ஸ்ரோவர் வேளாண் அறிவியல் மையத்தில் தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநராக வேலை பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம மாவில் ஒட்டுக்கட்டுதல் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒட்டுக்கட்டுதல் ஃபஸ்ட்டு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரணமாகவே ஒரு விதையை போட்டு நம்ம செடியை உருவாக்க முடியும். அப்படி இருக்கையில் எதுக்காக நம்ம 2 செடியை ஒட்டுக்கட்டி கஷ்டப்பட்டு அந்த செடியை உருவாக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வரக்கூடிய மாங்கன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். நல்ல தண்ணி பத்தலைனாலும் சரி, பூச்சி நோய் நம்ம ஏரியாவுக்கு வரக்கூடிய பூச்சி நோய் இருந்ததெல்லாம் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகசூல் குறைஞ்சதாவோ அல்லது கொஞ்சம் சின்னதாவோ அல்லது ஒரு புளிப்புத்தன்மை மிக்கதாவோ கூட இருக்கலாம். இதே நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மலைப்பகுதியிலையோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப சுவையோட, ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த மாதிரியான பழங்களை ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த பழத்தை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதோட தட்பவெப்பநிலை வேறு, நம்ம இருக்கிற இடத்தோட தட்பவெப்பநிலை வேறு. ஸோ அந்த பழங்கள் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா அதை நான் எப்படி என் இடத்துக்கு கொண்டுட்டு வர்றது அப்படின்றதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த ஒட்டுக்கட்டுதல். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தாய் செடி, சேய் செடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பயன்படுத்துவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாய் செடி, சேய் செடியை ஒன்றா சேர்க்கணும். அதுக்கான ஒரு முறை தான் இந்த ஒட்டுக்கட்டுதல் முறை. அதை எப்படி இருக்கும், எதுக்காக அதை அப்படி பண்ணுறோன்னா, நம்ம கீழே இருக்கக்கூடியதை தான் தாய் செடின்னு சொல்கிறோம். அந்த கீழே இருக்க செடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர் கண்டிஷன், நம்ம ஊரோட தட்பவெப்பநிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வளரக்கூடிய ரகமாக இருக்கும். அதே மேலே நம்ம ஒட்டு கட்டக்கூடிய ரகம் நமக்கு பிடிச்ச நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய, நமக்கு ரொம்ப சுவையான பழங்களை கொடுக்கக்கூடிய ரகமாக இருக்கும். அது 2ஐயும் சேர்க்கறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஒன்று பக்கவாட்டத்தில் ஒட்டு கட்டுறது, ஒன்று மேல் நோக்கி ஒட்டு கட்டுறது. இந்த மாதிரியான நிறைய முறைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மாவை பொறுத்த வரைக்கும் பக்கவாட்டு ஒட்டு கட்டுதல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ப்ராஜனிஸ், அதாவது நிறைய செடிகளை இந்த முறையில் உருவாக்க முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராபகேஷன் மெத்தட், அதாவது உற்பத்தி முறை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 செடி போடுறோம் அப்படின்னா அதில் அதிகபட்சமான செடிகளை எந்த முறையில் உற்பத்தி பண்ண முடியுதோ அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உற்பத்தி முறை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நிறைய முறைகள் மாவில் ஒட்டுக்கட்டு முறைகள் நிறைய இருந்தாலுமே பக்கவாட்டு ஒட்டுக்கட்டுதல் தான் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான செடிகளை கொடுக்குது. அதனால தான் இதுக்கு இந்த மாவை பொறுத்த வரைக்கும் பக்கவாட்டு ஒட்டுக்கட்டுதல் சக்ஸஸ்ஃபுல்லான உற்பத்தி முறை அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தாய் செடியை நம்ம எப்போவுமே உற்பத்தி பண்ணுற மாதிரி விதைகளை போட்டு உற்பத்தி பண்ணி ஒரு பக்கவாட்டு ஒட்டு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகணும். அந்த அளவுக்கு அந்த செடிகளை தாய் செடி 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கவாட்டில் ஒரு சீவிட்டு திரும்ப சேய் செடியை அந்த நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோமோ அதையும் விதை போட்டு இங்கே நம்ம ப்ரொடெக்டட் கண்டிஷன்னு சொல்லுவோம். அதாவது அந்த செடி வளர்கிறதுக்கு தேவையான சூழ்நிலைகளை ஒரு மிஸ்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே வச்சு அந்த சேய் செடியை அதுக்கு தேவையான சூழ்நிலையை கொடுத்து வளர்த்து அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டுக்கட்டி நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஒட்டு கட்டும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செடி இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒட்டு கட்டுவோம். இதில் தாய் செடி இப்படி நம்ம சீவி எடுத்துடுறோம். எடுத்துட்டு அடுத்ததாக சேய் செடியை கொண்டுட்டு அதே எந்த அளவுக்கு சீவி இருக்கோம் சைடில் இப்படி ஸ்கூப் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அந்த சேய் செடியை அதே மாதிரி அதே அளவுக்கு வெட்டு சேய் செடியிலையும் கொடுத்து ஒன்றோட ஒன்று சேர்த்து அந்த இடத்துல கட்டிட்டு அதுக்கு மேலே செம்மண் அந்த மாதிரி இது பூசி நம்ம கொஞ்ச நாள் வச்சுருப்போம். அப்போ ஒட்டு ஒன்றோட ஒன்று சேரலை அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் அல்லது 10 நாளைக்குள்ளே மேலே இருக்கக்கூடிய சேய் செடி இறந்துரும். அது இறக்காமல் அப்படியே நல்லா உயிரோட இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ புது செடியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி தான் மாவில் ஒட்டு கட்டுறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி சங்கீதா அவர்களை
08100140 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.